மீட்பர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய வார்த்தை, முதலில் நாம் மாற வேண்டும் என்ற தலைப்பின் கீழாக, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. சங்கீதம் 119, 105. மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகில் என்றுமே மாறாதது மாற்றம் ஒன்றே மட்டுமே என கூறுவார்கள். இந்த உலகம் மாற வேண்டும் என்பதற்காக தங்கள் உயிரை மாய்த்தவர்கள் இந்த உலகில் ஏராளம். பொய்யான சத்தியம் மாற வேண்டும், மெய்யான சத்தியம் பரவ வேண்டும் என்று நினைத்து பல கொடிய வேதனைப்பட்டு மரித்தவர்கள் அநேகர். இன்று உலகை மாற்ற வேண்டும் என்று புறப்பட்டு செல்பவர்கள் அதிகம். ஆனால் அவர்கள் முதலில் தங்களை மாற்ற மறந்து விடுகிறார்கள். ஒரு பெரிய செல்வந்தனுக்கு பயங்கரமான கண் நோய் வந்தது. ஒரு நாள் ஒரு மருத்துவரிடம் சென்று, ஐயா, எனக்கு எதை பார்த்தாலும் சரியாக தெரியவில்லை என்று சொன்னானாம். உடனே அந்த மருத்துவர், நீ ஒரு மாதம் முழுவதும் பச்சை நிறத்தை மட்டுமே பார்க்க வேண்டும், அப்பொழுதுதான் உன் நோய் குணமாகும் என்று கூறினாராம். உடனே செல்வந்தன் வீட்டிற்கு வந்து தனது வீடு, சமையலறை, குளியலறை அனைத்திற்கும் பச்சை நிற வண்ணம் பூசி அதை வண்ணம் பூசும்படியாக உத்தரவு கேட்டான். உத்தரவும் போட்டான். உடனே அது நிறைவேற்றப்பட்டது. அப்பொழுது அவன் கண்ணுக்கு அனைத்தும் பச்சையாகவே தெரிந்தது. வெளியே செல்லாமல் வீட்டிலேயே இருந்தான். ஒரு நாள் மருத்துவர் அவரை சந்திக்க வந்தார். வீட்டை பார்த்து, இது என்ன என்றார். உடனே செல்வந்தன் அந்த நடந்த அனைத்தையும் கூறினான். மருத்துவர் விழுந்து விழுந்து சிரித்தார். செல்வந்தனை பார்த்து, அட மதிய கேடனே, ஒரு சாதாரண பச்சை நிற கண் கண்ணாடி வாங்கி போட்டிருந்தால் அனைத்தும் பச்சையாகவே தெரிந்திருக்குமே என்றார். செல்வந்தன் நிலை குனிந்தான். மத்தேயு 7:1, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் என்று 1-2 வசனங்களிலே நாம் வாசித்தோம். பிரியமானவர்களே, நம்மில் அநேகர் நம்மை சுற்றி இருப்பவர்கள் மாற வேண்டும் என நினைக்கிறோம். நாம் முதலில் மாற வேண்டும் என்பதை மறந்து விடுகிறோம். நாம் முதலில் மாறுவோம், பிறகு நம்மை சுற்றி மாற்றம் கொண்டு வருவோம். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் வார்த்தையின் வழியாக நீர் எங்களுக்குள்ளாய் நன்மையான கிரியைகளை செய்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பிறரை மாற்ற விரும்புகிறோம், ஆனால் மாற்றம் எங்களுக்குள் தேவைப்படுகிறது. எங்களை முதன்மையாய் நீர் மாற்றும் அப்பா. கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.